Students, இந்த வீடியோவில் செகண்ட் டேர்ம் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சாப்டர் 2 வாட்டர் 5th ரோமன் வாட்டர்-borne diseases பார்க்க போகிறோம். 5th ரோமன் water-borne diseases. Illness caused by the microorganisms present in the untreated or contaminated water is called water-borne diseases. அதாவது தண்ணியினால் வரக்கூடிய நோய்கள். இல்னஸ் காஸ்டு பை த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்கிருமிகள்லாம் இந்த தண்ணியில் இருக்கும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். அந்த மாதிரி கொதிக்க வைக்காத தண்ணியிலையும் இந்த நுண்கிருமிகள் இருக்கும். அப்புறம் கண்டாமினேட்டட் வாட்டர், சுத்தமில்லாத இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. தண்ணி அங்கே தான் கிடைக்கிது, வேறு வழியில். அப்படி கிடைக்கிற தண்ணியை நேரடியாக குடித்தாலும் இல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற உடம்பு சுகமில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுக்கு பேர் தான் வாட்டர்-borne diseases. அதாவது தண்ணியில் இருக்கிற கிருமியினால் வர்ற டிசீசஸ். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி இன் ஆல் ஏஜ் குரூப்ஸ், பர்டிகுலர்லி அமங் சில்ட்ரன் அண்டர் 5 years ஆஃப் ஏஜ். குறிப்பாக 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த தண்ணியினால் வர்ற நோய் அதிகமாக தாக்குது. இதில் மார்பிடிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரே நேரத்தில் நிறைய பேர் நோய்வாய்ப்படுறது தான் மார்பிடிட்டி. அதுலேயே மார்டாலிட்டி அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணுறாங்க. மார்டாலிட்டி அப்படின்னா ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் நிறைய இறப்பு, டெத்து இருக்குது அந்த ஏரியாவில் அப்படின்னா அதுக்கும் இந்த சுத்தம் இல்லாத தண்ணீர்னால் வர டிசீஸ் தான் காரணமாக இருக்குது. அதை தான் மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி இன் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பிலீவ்ட் தட் 80% ஆஃப் ஆல் டிசீசஸ் இன் த வேர்ல்ட் ஆர் காஸ்ட் பை inadequate sanitation and polluted water. 80% டிசீஸ்லாம் எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க இந்த வேர்ல்டில். inadequate sanitation, சரியான சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. inadequate அப்படிங்கிறது போதுமான, சானிடேஷன் அப்படிங்கிறது வீட்டளவில் சொல்லணும் அப்படின்னா பாத்ரூம், டாய்லெட் இதை பர்டிகுலராக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வீட்டளவில் சானிடேஷன்னு சொல்கிறது. இதுவே வெளியிலன்னு சொல்லப்போனால் சாக்கடை அந்த மாதிரியான இடங்கள்லாம் போதுமான சுத்தம் இல்லாமல் ரோட்டில் வழிஞ்சு வர்றது இதெல்லாமும் சுகாதாரக்கேடு தான். அண்ட் பொல்யூட்டட் வாட்டர், மாசுபாடு அடைந்த தண்ணி. பாவர்ட்டி, illiteracy, overcrowding and low health services are also directly or indirectly responsible for the prevalence of these diseases. நோய் பரவுறதுக்கு மற்ற காரணங்களும் சொல்கிறாங்க. பாவர்ட்டி, வறுமை. இல்லிட்ரசி, படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் க்ரௌடிங், கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம். அண்ட் லோ ஹெல்த் சர்வீசஸ், அதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டோ மெடிக்கேஷனோ எடுத்துக்க வசதி இல்லாத, சர்வீஸ் இல்லாத இடங்கள். இதெல்லாம் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ இந்த மாதிரி நோய் பரவுறதுக்கு காரணமாக இருக்குது. ப்ரிவலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் பரவுறது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வாட்டர்-borne diseases. டயரியா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு அண்ட் காலரா are some of the common water-borne diseases. தண்ணீரினால் வரக்கூடிய நோய்களின் வகைகள். இப்போ டயரியா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டது தான். ஓகேவா? இதெல்லாமே காமன் வாட்டர்-borne diseases, பொதுவான தண்ணியினால் ஏற்படுற டிசீசஸ். தே ஆர் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் வைரஸ். பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகளால் வர்றது தான் இந்த டிசீஸ் எல்லாம். சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ். இதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா கொசுனால் ஸ்ப்ரெட் ஆகுது. த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் அண்ட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபியூ வாட்டர்-borne diseases. இப்போ கீழே இருக்கிற டேபிளில் டிசீஸ் பேர் கொடுத்துருக்காங்க. அது எந்த பாக்டீரியாவால் இல்லை வைரஸால் வருது
அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அறிகுறிகள், என்னென்ன அறிகுறிகள், இந்த டிசீஸ் இருக்குது, இப்போ டயரியானா அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்குது டயரியா. அது எதால் வருது, எந்த பாக்டீரியாவால் வருது? பாக்டீரியா அண்ட் பாரசைட்ஸ், சால்மோனெல்லா, ஷிகெல்லா அண்ட் ஈகோலி, இதெல்லாம் தான் காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் டயரியா வர்றதுக்கு காரணமான பாக்டீரியாவும் பாரசைட்டும். இப்போ இதோட சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாமா? இன்டைஜஷன், சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் இருக்கிறது. ஸ்வெட்டிங், வேர்வை. அப்டமினல் பெயின், அடிவயிற்று வலி. வாமிட்டிங், வாந்தி. ஸ்டமக் கிராம்ஸ், வயிற்றில் இறுக்கி பிடிச்ச மாதிரி தசைப்பிடிப்புலாம் வருதுல்ல, அதை மாதிரி வயிற்றுக்குள்ளே வரும், அதுதான் ஸ்டமக் கிராம்ஸ். அடுத்தது டிசென்ட்ரி, ஷிகெல்லோசிஸ். இது எந்த பாக்டீரியாவில் வருது அப்படின்னா ஷிகெல்லா. இதோட சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்னென்ன? பிளட் இன் ஸ்டூல், அதாவது டாய்லெட் போகும்போது பிளட்டோடு சேர்ந்து வரும். அடுத்தது இன்டைஜஷன், செரிமானம் இல்லாமல் இருக்கிறது. வாமிட்டிங், உங்களுக்கு தெரியும். டீஹைட்ரேஷன், உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து பூரா போயிடுறது தான் டீஹைட்ரேஷன், ரொம்ப டயர்டாக வெலவலன்னு இருக்கும். ஃபீவர், வெயிட் லாஸ், வெயிட்டு குறையிறது. நெக்ஸ்ட்டு டைஃபாய்ட் ஃபீவர், அது பாக்டீரியா சால்மோனெல்லா. அதோட சிம்டம்ஸ் ஹை ஃபீவர், ஹெட்டேக், ஸ்டமக் பெயின், மசில் வீக்னஸ், வெயிட் லாஸ், அதிகமான ஜுரம் இருக்கிறது, தலைவலி, வயிற்று வலி, மசில் வீக்னஸ், தசை ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது, வெயிட் லாஸ், வெயிட்டு குறைஞ்சிடுறது. அடுத்தது காலரா, அந்த பாக்டீரியா வைப்ரியோ காலரே. இதோட சிம்டம்ஸ் சிவியர் டயரியா, வாமிட்டிங், டீஹைட்ரேஷன். டயரியானாலே தண்ணியாக டாய்லெட் போகிறது, இதில் சிவியர் டயரியா இருக்கும் இந்த காலரால். வாமிட்டிங் இருக்கும். டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போயிடும். ஏன்னா சிவியராக டயரியா போகுது அப்படின்னா நீர் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்தது ஹெப்படைட்டிஸ் ஏ. இது ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால் வருது. இதில் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா வாமிட்டிங் இருக்கும், ஃபீவர் இருக்கும், டார்க் கலரில் யூரின் போகும், இச்சிங், அரிப்பு இருக்கும், எல்லோ ஸ்கின், மஞ்சள் கலராக ஸ்கின் இருக்கும், கண்களும் மஞ்சள் கலராக இருக்கும். லேக் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னா பசி இன்மை, பசி இல்லாமல் இருக்கும். அடுத்தது ஹெப்படைட்டிஸ் இ. இது என்ன வைரஸ்னால் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸே தான். இதில் எப்படி இருக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னா வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங், எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸ், லேக் ஆஃப் அப்பிடைட். த சேம் ஹெப்படைட்டிஸ் ஏக்கு என்னென்ன இருந்ததோ அதே தான் ஹெப்படைட்டிஸ் ஈக்கும். கீழே கொடுத்துருக்க படத்தை பாருங்கள், பாக்டீரியாவோட பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஈகோலி ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குது, செகண்டில் கொடுத்துருக்குது சால்மோனெல்லா, தேர்டில் கொடுத்துருக்குது ஷிகெல்லா, ஃபோர்த்தில் கொடுத்துருக்குது வைப்ரியோ காலரே. இப்போ டூ யூ நோ people all over the world are vastly affected by diarrheal diseases. இந்த diarrheal diseases அப்படின்னு சொல்லப்படுற பேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் உலக மக்கள் நிறைய பேர் ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், 3 million people die worldwide every year due to these diseases. ஒரு வருஷத்துலேயும் இது மாதிரியான டிசீஸ்னால் 3 மில்லியன் பீப்புள் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்டிவிட்டி 4, visit a primary health center in your area and find out the common waterborne diseases prevalent among the people. Also find out the cases for them. உங்களை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போக சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிறதுக்கு. அண்ட் ஃபைண்ட் அவுட் த காமன் வாட்டர்பார்ன் டிசீசஸ். அங்கே வாட்டர்பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற நீரினால் ஏற்படும் நோய்கள் அது என்னென்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. எதெல்லாம் இப்போ நீங்கள் போய் விசிட் பண்ணுற சமயத்தில் பரவி இருக்குது.
ஆல்சோ ஃபைண்ட் அவுட் த காசஸ் ஃபார் தம். அதுக்கு என்ன காரணங்கள், எது ரூட் காஸ் அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர்பார்ன் டிசீசஸ். இந்த வாட்டர்பார்ன் டிசீசஸ், அதாவது நீரினால் ஏற்படும் நோய்களை எப்படி தடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், குட் பர்சனல் ஹைஜீன் ஷுட் பி practiced and basic sanitation should be improved. பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா, ஹைஜீன் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கிறது. பர்சனல் ஹைஜீன்கிறது முதல்ல நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ்டு. ஏற்கனவே சானிடேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். பாத்ரூம், டாய்லெட் இதெல்லாம் க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. Second one, chlorinated and boiled water should be used for drinking. Chlorinated water அப்படிங்கிறது தண்ணீரில் குளோரின் கலப்பாங்க, அந்த மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீரை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணணும் குடிக்கிறதுக்கு. ட்ரிங்க் பாயில்டு ஆர் பாஸ்டரைஸ்டு மில்க். பாலை கொதிக்க வச்சு குடிக்கணும் அல்லது பதப்படுத்தப்பட்ட பால் குடிக்கணும். அடுத்தது, டிஸ்போஸ் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் ப்ராப்பர்லி. அதாவது தொற்றுக்கள், இன்ஃபெக்ஷியஸ்னால் தொற்றுக்கள் ஏற்படுத்தக்கூடிய வேஸ்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், அப்படின்னா வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ். 6th ரோமன் அதர் டிசீசஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.